A person sells his goods at 30% profit. ஒரு பொருளை வந்து 30% profit விற்கிறாங்க. If the cost price increases by 25%, பழைய cost price ஓட இப்போ 25% increase ஆகணும் ஆச்சு அப்படின்னா ஆகணும். If அப்படின்னா increase ஆச்சு அப்படின்னா the selling price increases 10%. selling price 10% increase ஆச்சு அப்படின்னா நியூ ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும் கொடுக்குறாங்க, மொதல் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 30% ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி வச்சுக்கணும், காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்கணும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 130%. இப்போ நியூ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 25% இன்க்ரீஸ்ன்றான். அப்போ 100ல 25% 25 இன்க்ரீஸ் அப்படின்னா 100 ப்ளஸ் 25% 125%. அப்போ 125% காஸ்ட் ப்ரைஸ், 125% காஸ்ட் ப்ரைஸ். அப்போ நியூ செல்லிங் ப்ரைஸ் 130 ப்ளஸ் இதில் 10%. 10% 130ல 10% நம்ம எப்படி பண்ணுவோம், 10% ஆஃப் 130 நான் 30 வருமா, அப்போ 30 ஈக்குவல் டு 143%. அப்போ நியூ காஸ்ட் ப்ரைஸ் 125%, நியூ செல்லிங் ப்ரைஸ் 143%. ப்ராஃபிட்டா லாஸ் அப்படின்னா ப்ராஃபிட். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா இதுலேருந்து இல்லை சப்ராக்ட் பண்ணிங்க 18%. அப்போ 18% வந்தால் ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம ஃபார்ம் என்னது, ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ப்ராஃபிட் தானே 100. அப்போ அடுத்த இங்கே இது ப்ராஃபிட் இது பர்சன்டேஜ் போடலாம். பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடும். அப்போ 5 25 4 25 5 கிடைக்கணும். அப்போ மல்டி பண்ணிங்கன்னாக்க 4 32 72.5%. அடுத்து 1 5s are 5, remaining 2 4 5s are 4 5. இப்போ ஆன்சர் என்னாக்கும் 14.4%. நல்லா வரல. காஸ்ட் ப்ரைஸ் 100 நம்ம எடுத்துக்கிட்டோம். செல்லிங் ப்ரைஸ் 30% ப்ராஃபிட்னா 130%. இது பழசு. இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸில் 25% கூட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸில் 25னா 100க்கு 25% 25. அப்போ 100 + 25 125. இப்போ நியூ காஸ்ட் ப்ரைஸ். நியூ செல்லிங் ப்ரைஸ்னா செல்லிங் ப்ரைஸில் 10% கூட சொல்கிறாங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் 130 தானே. இப்போ 10% இன்க்ரீஸ் பண்ணால் 130ல் 10% 13. அப்போ 143. அப்போ நியூ காஸ்ட் ப்ரைஸ், நியூ செல்லிங் ப்ரைஸ். அப்போ இதோட அதிகமாக இருக்கு இல்லையா, அதிகமாக இருந்ததுனால ப்ராஃபிட் 18%. அப்போ ப்ராஃபிட்னா 18 பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அடிச்சு கொடுத்தா 14.4%. ஓகேவா, இதுவுமே நல்ல சம் தான்.